بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين محمد وآله وأصحابه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عاشروهن بالمعروف. وقال النبي صلى الله عليه وسلم: المستشار معتبر أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை அமானிதமான வாழ்க்கை. அந்த அமானிதம் என்பது எப்பொழுது திருப்பி வாங்கப்படும் என்று நமக்கு தெரியாது. உடம்பு இருக்கின்றது, அது ஒரு அமானிதம். உயிர் இருக்கின்றது, அதுவும் ஒரு அமானிதம். உயிர் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாகும். யஸ்அலூனக அனிர் ரூஹ் குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. உங்களிடம் ரூஹை பற்றி மக்கள் கேட்கிறார்கள். ரூஹ் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று சொல்லிவிடுங்கள். அல்லாஹ் உத்தரவிட்டால் ரூஹ் இருக்கும், அல்லாஹ்வுடைய உத்தரவிட்டால் ரூஹ் சென்றுவிடும். ரூஹ் நிரந்தரமாக இருக்கக்கூடியது கிடையாது, உடலும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது கிடையாது. ஆனால் உடம்புடைய வயது சுருக்கமாக இருக்கின்றது, ரூஹுடைய வயது நீண்டமாக இருக்கின்றது. ரூஹ் அது தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும். ஆலமே அர்வாஹிலிருந்து ரூஹ் ஆலமே துனியாவுக்கு வந்தது. இந்த உலகத்துடைய ஆலமிலிருந்து இந்த ரூஹ் ஆலமே கபர் ஆலமே பர்சக்கு சென்றுவிடும். அதற்கு பிறகு ஆலமே ஆகிரத்துக்கு ரூஹ் வரும். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலாவுடைய தீர்ப்பின் மூலமாக சொர்க்கத்தில் ரூஹ் இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். ரூஹுக்கு மௌத் இல்லை. நாம் ஒரு நபர் இறந்து விட்டார் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் அவருடைய ரூஹுக்கு இறப்பு கிடையாது. அவருடைய ரூஹுக்கு இறப்பு கிடையாது, அவருடைய உடம்புக்கு தான் இறப்பு. அந்த இறப்பை தான் நாம் மறைக்கிறோம், மறப்பு என்று சொல்லுவார்கள். அது உடம்புக்கு தான். ஆனால் ரூஹுக்கு இருக்கின்றது தாய்மார்களே, அதுக்கு நீண்ட வாழ்க்கை. ரூஹுக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா நமக்கு எது வரைக்கும் ரூஹோடு வைத்திருப்பானோ அது வரைக்கும் நம்மளுடைய உடம்பு வேலை செய்து கொண்டே இருக்கும், ஆசை உண்டாக்கி கொண்டே இருக்கும், பாசம் உண்டாக்கி கொண்டே இருக்கும், தொடர்பு உண்டாக்கி கொண்டே இருக்கும், சொந்த பந்தங்கள் நாம் அதை பார்த்து கொண்டே இருப்போம். அதனுடைய ரூஹ், அந்த உடம்புடைய சில தகாசாக்கள், உடம்புடைய சில தேவைகள், உடம்புக்கு சாப்பாடு தேவை, சாப்பாடு கொடுப்போம், தண்ணீர் தேவை, தண்ணீர் கொடுப்போம், உடை தேவை, உடை கொடுப்போம். அதுக்கு ரெஸ்ட் தேவை என்று சொன்னால், ஓய்வு தேவை என்று சொன்னால் ஓய்வு கொடுப்போம். அந்த உடம்புக்கு என்னென்ன தேவைப்படும், மருந்து தேவைப்படுகிறது, நோயாகிவிட்டது, மருந்து கொடுப்போம். அதற்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் எல்லாம் நாம் பூர்த்தி செய்வோம். யோசிக்கக்கூடிய விஷயம், வாழ்க்கை முழுவதும் அந்த உடம்புடைய தேவைகளை பூர்த்தி செய்வதிலேயே நாம் கழுத்தி விடுகிறோம். புல்ல பிறந்ததிலிருந்து புல்ல பெருசாகி அது வயதுக்கு வந்து அது ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி அதற்கு பிறகு அதுக்கு பிள்ளைங்க பிறந்து அதற்கு பிறகு அதனுடைய பிள்ளைங்களை பார்த்து அவங்களுடைய சேவையை செய்து அந்த சேவையிலேயே முழு வாழ்க்கை மகளாக இருந்தோம்,
மனைவி ஆகினோம், அதற்கு பிறகு தாயாகினோம், அதற்கு பிறகு நன்னிமாவாகினோம். அந்த சேவைகளிலேயே நன்னிமாவாக இருக்கக்கூடிய காலத்தில் உலகத்தை விட்டு சென்று விடுகிறோம். நம்ம வாழ்க்கை இருக்கின்றதே உடம்புடைய தேவைகளிலேயே அழுத்தி விடுகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அம்மனவாலஹு அந்த சேவைகளையும் இபாதத்தாக அமைத்து விட்டார். அந்த சேவைகள் நாம் செய்கிறோமே, அது சொல்லாத செய்யக்கூடிய சேவைகள், தர்கீப் கொடுக்காத செய்யக்கூடிய சேவைகள், நாம் எதிர்பாராமல் நம்மையே அறியாமல் செய்யக்கூடிய சேவைகள் எல்லாம் அல்லாஹ் அதையும் இபாதத்தாக அமைத்து விட்டான். அதற்காக என்ன செய்ய வேண்டும்? நிய்யத்து மாற்ற வேண்டும். யா அல்லாஹ், நீ சொந்த பந்தத்தை உண்டாக்கியுள்ளாய். இத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். எந்த ஒரு ரப் இந்த சொந்த பந்தத்தை படைத்தானோ அந்த சொந்த பந்தத்தை அதை எந்த அளவுக்கு பாதுகாக்கணுமோ, அதனுடைய ஹக்கை பூர்த்தி செய்யணுமோ, அவர்களை நாம் கவனிக்க வேண்டுமோ கவனித்து தன்னுடைய தக்வாவை நீங்கள் முன்வைத்து அந்த இபாதத்தான சொந்த பந்தத்தை நெருங்கி இருக்கக்கூடிய முயற்சி செய்வீராக என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டினானே, அதையும் அல்லாஹ் இபாதத்தாக தான் அமைத்து விட்டார். அல்லாஹ் வெறும் தொழுகை மட்டும் இபாதத் என்று சொல்லல. தொழுகை இஸ்லாம் இருக்கின்றதே 5 கிளைகளுடைய பேர். ஈமான் இருக்க வேண்டும், இபாதத்தும் இருக்க வேண்டும், முஆமலா நாம் கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்க வேண்டும், மாஷரா நாம் இருக்கக்கூடிய சொந்த பந்தத்தை இணைக்க வேண்டும், நம்ம சொந்த பந்தத்தை நாம் இணைத்து வைக்க வேண்டும், அக்லாக் நம்மளுடைய தன்மையை, நம்முடைய அக்லாக்கை, நம்முடைய செயலை, நம்முடைய சொல்லை பாதுகாக்க வேண்டும். இது எல்லாம் சேர்த்தால்தான் இஸ்லாம். எனவே அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு வைத்திருக்கான கதவுகள், அந்த கதவுகளில் ஒரு கதவு அக்லாக்குடைய கதவாகவும் இருக்கின்றது. ஷஹாபுத்தீன் ஸஹ்ரவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவில் பார்த்தார்கள், எல்லா கதவுகளில் மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள், ஆனால் அக்லாக்குடைய கதவு இருக்கின்றதே. அக்லாக் மனிதனுடைய தன்மைகள், சிஃபாத்துகள், நற்குணங்கள், அவனுடைய வாழ்க்கை வாழக்கூடிய மக்களோடு பேசக்கூடிய முறை, செயல்படக்கூடிய முறை, அந்த குணங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அதற்கு கொடுக்கக்கூடிய பலன்களின் பதிலாக ஒரு கதவே அல்லாஹ் தஆலா பாபுல் அக்லாக், நற்குணங்களின் கதவு என்று அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். யோசிக்க வேண்டும். அதை ஹஜ்ரத் ஷிஹாபுத்தீன் ஸஹ்ரவர்தி ரஹ்மத்துல்லாஹி என்ன பார்த்தாங்க, அந்த கதவு காலியாக இருக்குது, யாருமே இல்லை. ஏன்? அந்த அக்லாக்குடைய ஒரு இபாதத் இருக்கின்றதே, அது குறைவாக இருக்கின்றது. தஹஜ்ஜுத் தொழுகக்கூடியவர்களாக இருந்தாலும், ஃபர்லுடைய பேணிப்பு இருந்தாலும், பேணிப்பு, நோன்புடைய எல்லா விதமான கடமைகளை நாம் பூர்த்தி செய்தாலும் அஹ்லாக்கில் இருக்கக்கூடிய குறைவுகள் இருக்கின்றதே, நம்ம குணங்களில் இருக்கக்கூடிய குறைவுகள், அந்த குறைவுகள் தடைகளாக மாறிவிடும். தடைகள். நாம் பேசின பேச்சிருக்கின்றது நின்றோம். யா அல்லாஹ், இவங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. தொழுகையாளியாக இருக்கலாம், நோம்பாளியாக இருக்கலாம், சதகா செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கலாம், பர்தா செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். இந்த எல்லா குணங்கள் இருந்தும் கூட அவங்களில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை சரியாக இல்லை. வாயில் வர மாதிரி உலர்றது. உலரல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த விஷயத்துக்கு எந்த விதமான நோக்கமே இருக்காது. ஒன்றுக்கு பேச்சு, ஒன்றுக்கு உலர்றதுக்கு என்ன? பக்வாஸ். பக்வாஸ் என்று சொன்னால் என்ன? தேவையில்லாத பேச்சு.
தேவையில்லாத பேச்சு. நம்ம குடும்பம் உடைகிறது என்று சொன்னால் சில வார்த்தைகள் மூலமாக தான். யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு வார்த்தை விட்டாங்க, வாழ்க்கை முழுவதும் தொடர்பு கட்டாயிருச்சு. அந்த வார்த்தையை விடாமல் இருந்திருக்கலாமே. தேவையில்லாத பேச்சு. இப்போ எல்லாம் மொபைல் வந்துருச்சு. ஒருத்தவர்கிட்ட பேச சொன்னால் அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த ரெக்கார்டிங்கும் மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏன்பா இவரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுறியே, இவரு உன்னை பற்றி என்ன பேசுறாரு கொஞ்சம் கேள்வி அப்படின்னு சொல்லி ரெக்கார்டிங் போட்டு விட்டா எல்லா ஃபேமிலி கட் ஆயிருது. இவர் பேசினாரா? ஆமாம். இல்லைங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டார். இவர் பேசினாரா? ஆமாம். இல்லைங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டார். சொல்லலையா கேலியா இதுன்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங் போட்டு விட்டா முடிஞ்சு. வாழ்க்கை முழுவதும் நாம் செய்த சேவைகள், நாம் அணைந்த அன்புகள், நம்மளுடைய பாசங்கள், பிரியங்கள், தொடர்புகள் எல்லாம் கட்டாயிருக்கு. காரணம் தேவையில்லாத வாயிலிருந்து வந்த சில வார்த்தைகள். யோசித்து பார்க்க வேண்டும் தாய்மார்களே. சொல்றதுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் சக்கத்த சலீமா ஒமன் சலிம நஜா. யார் ஒருத்தவர்கள் சும்மா இருந்துட்டாங்களோ அவங்க வெற்றி அடைந்து விட்டார்கள். ஒரு பெண்மணி உடைய ஜனாசால போயிருந்தோம் நம்ம. அந்த சமயம் அவங்களுடைய மருமகள் புகழ்ந்து பேசிக்கொண்டே சொன்னாங்க, எங்கள் மாமியார் எப்படின்னு சொன்னால் மக்கள் கூட உட்காந்து பேசுவாங்க. பேச்சு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் தேவைகளுக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க ஹிட்மத் செய்ய. ஹிட்மத் செஞ்சு டீ கொண்டாந்து கொடுப்பாங்க. டீ பரிமாறிட்ட பிறகு அவங்க போயிடுவாங்க. நம்மளாம் பேசிட்டு தான் இருப்போம். அவங்க போய் குரானோத உட்காந்துக்குவாங்க. வாழ்க்கையில் ஒரு தடவை கூட யாரை பற்றியும் புறம் பேசுனதே கிடையாது. நம்ம யாரையும் விட்டதே கிடையாது. மாஷா அல்லாஹ். அவங்க பேசுறது கிடையாது, நம்ம யாரையும் விட்டது கிடையாது. தேவையில்லாத ரோட்டில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்க அண்ணி, அவங்க நானி, அவங்க தாதி, எதுக்குங்க நம்மளுக்கு? கை கூஜி खाला जान दुबले हो जाए क्या करूँबा गाँव की फिक्र சொன்னாங்களாம். எதுக்கு காலாமா நீங்கள் ஒல்லி ஆகிட்டே போகிறீங்க, என்னப்பா செய்கிறது, உலகத்துடைய கவலை. அந்த வீட்டில் இருக்க மருமக ஓடிட்டாலாம், இந்த இருக்கக்கூடிய மருமக வந்துட்டாலாம். எதுக்கு? தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத கவலை, தேவையில்லாத யோசனை, தேவையில்லாத பேச்சு. அது பேசினா தான் நம்ம டைமே பாஸ் ஆகுது. அதனால ரமஜானில் எப்படி வாயை கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்தோம். நம்ம உண்டு, நம்ம பேச்சு உண்டு, நம்ம உண்டு, நம்ம சாப்பாடு உண்டு, நம்ம உண்டு, நம்ம சேவை உண்டு, நம்ம உண்டு, நம்ம இபாதத் உண்டு. இந்த ரமஜான் இருக்கின்றதே, நாம் இப்படியும் வாழ தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், வாழ்ந்து ரமஜானை கழித்தவர்கள். இப்படியும் நாம் ரமஜானுக்கு பிறகும் வாழலாம் என்ற விஷயத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தான் ரமஜான். ரமஜான் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நாம் எப்படி வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படி வாழ்க்கை வாழலாம், எப்படி வாழக்கூடியவர்களாக நாம் திறமை வைத்திருக்கிறோம் என்று நமக்கே அறியாத சில விஷயங்களை ரமஜான் கற்றுக்கொண்டு கொடுத்துவிட்டு, நீ இப்படியும் இருக்கலாம்ப்பா, நீ இப்படியும் இருக்கலாமா, இப்படி இருக்கக்கூடிய திறமை இருந்தும் கூட நீ இருக்கலையே சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கியாமத் அன்னைக்கு கேட்குவான். நீ போய் பேசாமல் இருந்தியே ரம்ஜானில், நீ புறம் பேசாமல் இருந்திய ரம்ஜானில், நீ யாரையும் கஷ்டம் கொடுக்காமல் இருந்திய ரம்ஜானில். அதே மாதிரி இருந்திருக்கணும், இருக்கக்கூடிய திறமை இருக்குது. ஆனால் நாம் அந்த மாதிரி இல்லை, வாழ்க்கை வாழல. அது நம்ம மீது தப்பு. தாய்மார்களை யோசிக்கக்கூடிய விஷயம். ஒரு நாள் நமக்குன்னு மௌத்து வரும். ஈத் இருக்கின்றதே, ஈத் அன்னைக்கு நான் பெரும்பாலுமா ஒரு விஷயம் சொல்லுவேன். என்ன? ஈத் என்றால் நமக்காக சந்தோஷமான ஒரு நாள். அந்த ஒரு நாள் கழிந்து விட்டது என்று சொன்னால் சந்தோஷம் போயிடுது. எப்போ ஒரு செவ்வால் 1 வருமோ,
ஈதுல் ஃபித்ர் வரும், 10 ஜில்ஹிஜ்ஜா வருமோ ஈதுல் அஸ்ஹா வரும். அல்லாஹ் தஆலா அந்த நாள் எல்லா மக்களையும் தன்னுடைய சஜிதாவுக்காக அல்லாஹ் அழைத்து அவர்களை சஜ்தா செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தர்றான். ஜும்மாலியும் வாழ்க்கையில் சஜ்தா செய்யாதவர்கள் பெருநாள் அன்று சஜ்தா செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். யோசிக்க வேண்டும். அந்த ஈத் இருக்கின்றதே, நாம் எல்லாருக்கும் நம்மளோட சந்தோஷத்தை பங்கிடுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும், ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஈத் முபாரக். இது டெம்பரரி முபாரக் பாதி. உண்மையான முபாரக் பாதி அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான் 5 நிலையில் நாம் இறந்தோம் என்று சொன்னான். 5 நிலையில் நம்மளுடைய இறப்பு இறந்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நிரந்தரமான 5 ஈதுகள் அல்லாஹ் தருவான். ஒன்றாவது, நாம் இறங்கும் இறப்பு, நம்முடைய மௌத் எப்போ வருமோ அந்த சமயம் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டு நாம் உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு, ரிஸ்வானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு நாம் உலகத்தை விட்டு செல்ல வேண்டும். ஹஜரத் ராபியா பஸ்ரியா கிட்ட ஹசன் பஸ்ரி திருமணத்துடைய தன்னுடைய நீயத்து, தன்னுடைய இராதா, தன்னுடைய என்ன சொல்கிறது पैगाम निकाह செய்தி, சுப செய்தி அனுப்பிச்சி வச்சாங்க. அந்த சமயம் ராபியா பஸ்ரியா சொன்னாங்க, நான் சில கேள்விகள் கேட்கறதுக்கு பதில் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சுக்கலாம். என்ன கேள்வி? என்னுடைய மௌத் இருக்கின்றது, அது கலிமாவோட வருமா வராதா, கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் நான் எப்படிங்க சொல்ல முடியும், அதெல்லாம் அல்லாஹ் அறியக்கூடியவன், நம்ம எப்படி சொல்ல முடியும்? என்னுடைய கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். அதுவும் நான் எப்படிங்க சொல்ல முடியும், அதெல்லாம் அறியவன். சரி, என்னுடைய அல்லாஹ் தஆலா நாமே அமல்களுடைய தீர்ப்பு அல்லாஹ் கொடுப்பானே, அந்த சமயத்தில் என்னுடைய சொத்து என்னுடைய வலது கையில் கொடுப்பானா இடது கையில் கொடுப்பான், நான் சொல்லுங்க பார்க்குறேன். இல்லைங்க, அது கூட நான் சொல்ல முடியாது. புல்சிராத் மீது நான் போக போகிற சமயத்தில் எந்த வேகத்தில் நான் செல்லுவேனா இல்லை வெட்டி உளுந்துருவேனா, என்ன சொல்லுங்கள். இல்லை, எனக்கு சொர்க்கத்துடைய தீர்ப்பாகுமா இல்லை நரகத்துடைய தீர்ப்பாகுமா சொல்லுங்கள். இல்லை, எனக்கு சொல்ல முடியாது சொன்னாங்க. நீங்கள் சொல்ல முடியலன்னு சொன்னால் என்னை விட்டுருங்க, எனக்கு நிறைய ஏற்பாடு செய்கிறதற்கு, தயாரிப்பு செய்கிறதற்கு, இந்த விஷயங்களெல்லாம் கவனிக்கிறதற்கு, அதற்கு பிறகு யோசித்து பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, இந்த விஷயத்தை நம்ம எப்பயாச்சும் வாழ்க்கையில் யோசிச்சிருக்கிறோமா? வாழ்க்கை இல்லை, ஒரு தடவையாவது. சில மாஷா அல்லாஹ் பெண்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. அந்த பெண்களை பார்த்து நாம் படிக்க வேண்டும். சிரிக்கிறது தவறு கிடையாது, ஆனால் சிரித்து கொண்டே இருப்பது தவறு. சந்தோஷப்படுவது தவறு கிடையாது, ஆனால் ஆகிரத்தை மறந்து சந்தோஷமாக இருக்கிறது தவறு. சாப்பிடுவது தவறு கிடையாது, ஹலால் ஹராம் அறியாமல் சாப்பிடுவது தவறு. வாழ்வது தவறு கிடையாது, அல்லாஹ்வை மறந்து வாழ்க்கை வாழ்வது தவறு. உடுத்துவது தவறு கிடையாது, ஷரியத்தை மாறான உடுப்பு உடுத்துவது தவறு. நாம் சொந்த பந்தத்தை இணைப்பது தவறு கிடையாது. யார் முஹர்ரமாத், யாரை சந்திப்பது ஹலால், யாரை சந்திப்பது ஹராம், சொந்த பந்தத்தில் யாரை பார்க்கலாம் யாரை பார்க்கக்கூடாது என்று அறியாமல் நாம் இணைவது, தொடர்பு வைப்பது தவறு. ஃபோன் பேசுவது தவறு கிடையாது, அந்நியர்களிடம் ஃபோன் பேசுவது தவறு. இதெல்லாம் தீன். நாம் யாரை பற்றி குறை பேசுவது தவறு கிடையாது. எந்த நபர்களுடைய குறை பேசுவதில் நம்மளுடைய பொறுப்பு அதிகமாகுமோ அவங்களுடைய குறை பேசுங்க. குறிப்பாக நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி செய்கிறாங்க, தாய் தகப்பன் உட்காந்து பிள்ளைங்களுடைய குறையை பற்றி பேசுகிறாங்க. எப்படிங்க இந்த குறையை நம்ம நீக்கணும்?
நம்ம பையனுக்கு எப்படி நம்ம தர்பியத் கொடுக்கணும், நம்ம பிள்ளைக்கு எப்படி தர்பியத் கொடுக்கணும், இதை நீக்கிறதுக்காக என்ன செய்யணும், எந்த மாதிரி நம்ம ஆக்ஷன் எடுக்கணும், எந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு தர்பியத் கொடுக்கணும், இந்த விஷயங்கள் பற்றி பேசுவது தவறு கிடையாது. எந்த ஒரு நபருடைய அவர்களுடைய தர்பியத்துடைய பொறுப்பு அவங்களுடைய பொறுப்பாக இருக்கின்றதோ அவங்களுடைய குறை பேசுவது தவறு. அது எப்படின்னு சொன்னால், டாக்டர்கிட்ட நோய் சொல்கிற மாதிரி. டாக்டர்கிட்ட நோய் சொல்லலாம், எல்லாத்துக்கிட்ட நோய் சொல்லலாமா? தேவையில்லை. எல்லாத்துக்கிட்ட நோய் சொல்ல தேவை, டாக்டர்கிட்ட நோய் சொல்லலாம். அதே மாதிரி மனைவியை பற்றி கணவர்கிட்ட பேசுவது, கணவரை பற்றி மனைவியிடம் சொல்லுவது, பிள்ளைகளை பற்றி பெற்றோர்களிடம் சொல்லுவது, மாணவரை பற்றி உஸ்தாதிடம் சொல்லுவது, முரீதை பற்றி ஷேக்கிடம் சொல்லுவது தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. இது சொல்லணும் தான். 11 இடத்தில் கீபத் செய்வது கீபத் கிடையாது. கீபத் என்று சொன்னால் புறம் பேசுவது 11 இடத்தில் அது புறம் கிடையாது. எப்படி நான் சொன்னேன், இப்போ பிள்ளைங்களை பற்றி பெற்றோர்களிடம் சொல்லுவது, மனைவியை பற்றி கணவரிடம் சொல்லுவது, கணவரை பற்றி மனைவியிடம் சொல்லுவது, மாணவர்களை பற்றி உஸ்தாதிடம் சொல்லுவது, முரீதை பற்றி ஷேக்கிடம் சொல்லுவது. ஒரு நபர் ஷரியத்துக்கு மாறான செயல் செய்கிறார் என்று உலமாக்களிடம் சொல்லுவது, உலமாக்கள் அவரை பற்றி மக்களை எச்சரிப்பது. இவர் தவறான வழியில் இருக்கின்றார், இவர் தவறான வழியில் இருக்கின்றார், இவர் தவறான வழியில் இருக்கின்றார், ஏன் இருக்கின்றார், எதுக்காக இருக்கின்றார், ஏன் இவர் தவறு, என்ன காரணம், ஷரியத்துக்கு மாறாக இவர் என்ன பேசுகிறார், ஷரியத்துக்கு மாறாக என்ன செய்கிறார் என்ற விளக்கம் கொடுப்பது உலமாக்கள். இது தவறு கிடையாது, உலமாக்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. அதே மாதிரி அந்த பேசுகிறோமா பேசுங்க, இல்லை அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களே ஹசரத்துன்னு சொல்லிட்டு பிரேக் அடிக்காதீங்க. நீங்கள் என்ன என்னை பற்றி இந்த மாதிரி சொல்கிறீங்க, நான் சொல்லாமல் யார் சொல்லுவா, நீ தப்பு செஞ்சேன்னு சொன்னால் நான் தானே சொல்லணும். கணவர் சொல்கிறாரு, கணவர் தப்பு செஞ்சால் மனைவி சொல்லலாம், ஏங்க நீங்கள் மாதிரி ஏமாற்றி காசு சம்பாதிக்கிறீங்களே உங்களுக்கு நியாயமா? ஒருத்தவங்க யூசுரப்துல்லாஹி சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ ஒழுங்கானவங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள் மனைவி கிட்ட கேளுங்க. நீங்கள் எவ்வளோ, ஒருத்தவர் வந்தார், மாஷா அல்லா தரிபே தாய் வந்தார், அவரை பற்றி மக்கள்லாம் புகழ்கிறாங்க, ரொம்ப நல்லவர், நல்லா அழகாக பேசுகிறாரு, ரொம்ப அழகாக இருக்கிறாரு, மாஷா அல்லா ரொம்ப வலி சிப்பத்துள்ளவர். இவர் வலியா இல்லை இவர் நெஞ்சு வலியான்னு சொல்லி யாருக்கு தெரியும்? இது வலியா இல்லை வலியா என்று யாருக்கு தெரியும்? 2 பேரும் வலியான்னு சொல்லுவாங்க. அது தீர்ப்பு கைருக்கும் லி அஹ்லி வ அன கைருன் லி அஹ்லி. பெண்களிடம் கேளுங்க. பெண்களை பற்றி மக்கள் எல்லாம் புகழ்றாங்க, அவங்க கணவர்கிட்ட கேளுங்க, உங்கள் மனைவி எப்படி. அதனால்தான் அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் சொன்னாங்க, 4 ஃபரல்கள் தான் பெண்கள் மீது. எத்தனை ஃபரல்கள்? 1 5 நேரம் தொழணும், இது அசல்லத் ஹம்சா. 2வது நோன்பு வைக்கணும், ஒசாம ஷஹரஹா, தன்னுடைய தர்த்தீபின் மீது. 3வது வதாஅத் பஅலஹா, தன்னுடைய கணவரை எந்த அளவுக்கு ஷரியத்து கட்டளையிடுகின்றது சொன்னால், அவர் சொல்லுகிறார், இந்த வெள்ள மலையை கருப்பு மலையின் பக்கம், கருப்பு மலையை வெள்ளை மலையின் பக்கம் மாற்றுவீராக என்று கல்லை மாற்றுவதற்கு கட்டளையிட்டாலும் கூட பெண்கள் மீது கடமை. அதுக்கு ஏன்ப்பா இந்த மாதிரி நீ வீணான கட்டளையிட்ட சொல்லிட்டு அதுக்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு என்ன தண்டனை கூடாது கொடுத்துக்குவான் தனியாக, அது நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் அந்த அளவுக்கு அவர்களை பின்தொடர்ந்து வாழ்க்கை வாழ்வது அவர்கள் மீது கடமையாக இருக்கின்றது. 3வது அவங்களுடைய ஹயாவையும் அவங்களுடைய ஹயா, அவங்களுடைய வஹஃபிதத் நஃப்ஸஹா வ மாலஹு, அவர்களுடைய எல்லா விதமான பர்தா செய்யக்கூடிய கடமையை இருக்கிறதோ அந்த எல்லா விதமான பர்தா செய்ய வேண்டும். சொல்லுடைய பர்தா, செயலுடைய பர்தா, அஃலாக்குடைய பர்தா,
வெறும் உடம்புடைய பர்தா மட்டும் கிடையாது. இப்போ மக்கள் நினச்சிக்கிறாங்க புர்கா போட்டுக்கிட்டா பர்தாவுடைய கட்டளை முடிஞ்சிருச்சு. ஹால் கா பர்தா, வெறும் உடம்புக்கு பர்தா போட்டுக்கிட்டா புர்காவுடைய பர்தா முடியல. நம்மளுக்கு நம்ம மீது வரக்கூடிய ஹாலாத்துகள், நிலைமைகள், அதை நாம் வேறு நம்ம சொல்கிறோம்னு சொன்னால் அந்த ஹாலை நம்ம பேப்பர்தாவாக்கிட்டோம். அது சொல்லக்கூட தேவையில்லாத விஷயம். எந்த ஒரு மனிதன் தன் மீது வரக்கூடிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மக்களிடம் பங்கிடுகிறானோ அவனுடைய கஷ்டங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கும். எந்த ஒரு மனிதன் அவனுடைய நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அல்லாஹ்விடம் பங்கிடுகிறானோ அவங்க நஷ்டங்களை யார் கஷ்டத்தில் இருக்கிறாரோ அவர் கஷ்டத்தை தூரம் பண்ண முடியுமா? நீங்கள் யாருக்கிட்ட கஷ்டத்தை சொல்கிறீங்களோ அவர் அதுக்கு மீது கஷ்டத்தில் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, சரிப்பா உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன், ஏன் கண்ணீரை யார் துடைக்குவா? உன் கஷ்டத்தை நான் முயற்சி பண்ணுறேன், ஏன் கஷ்டத்தை யார் முயற்சி பண்ணுவா? சரி உனக்கு தேவையை தான் பூர்த்தி செஞ்சிடறேன், எனக்கு தேவை அது யார் பூர்த்தி செய்வா? வஅன்துமுல் ஃபுகரா, ஒரு ஃபகீர் இன்னொரு ஃபகீருக்கு, ஒரு மிஸ்கீன் இன்னொரு மிஸ்கீனுக்கு உதவி செய்ய முடியாது. நம்ம எல்லாம் மிஸ்கீன்கள் தான், நிலைகள் தனித்தனி. இவர் சின்ன மிஸ்கீன், இவர் மீடியம் மிஸ்கீன், இவர் பெரிய மிஸ்கீன், எல்லாம் மிஸ்கீன் தான். ஆனால் அந்த எல்லா மிஸ்கீன்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவன் ஒருவன் தான். வல்லாஹுல் கனி, அல்லாஹ் ஒருவன் தான். அதான் நம்மளுடைய நிலைகள் அல்லாஹ்வுக்கு சொல்லுங்க. ஹால் கா பர்தா, சால் கா பர்தா, நாம் நடக்கும் போது நடு ரோட்டில் நடக்கக்கூடாது. நடு ரோட்டில் நடப்பது இதுவும் பேப்பர்தாவாக இருக்கின்றது, ஹயாவுக்கு மாறாக இருக்கின்றது, வெக்கத்துக்கு மாறாக வெக்கக்கேடான நடை எதுவென்றால் நடு ரோட்டில் நடக்கிறது, சைடில் நடக்கணும். அதுவும் எப்படி நடக்க வேண்டும்? ஹஜரத் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 17 வயது பெண்களாக இருந்தும் அவர்கள் 70 வயது பெண்கள் கிழவியாக நடந்து நடப்பார்கள். குனிந்து பணிந்து தாழ்ந்து டக்கு 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 டக்குன்னு சவுண்டு வர செருப்பை போடாமல், நம்ம செருப்பெல்லாம் இப்போல்லாம் எப்படி ஆச்சுன்னு சொன்னால் குதிரை வர மாதிரி வராங்க. எது வர மாதிரி? குதிரை டக்கு 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 4 பேர் வந்தால் 4 குதிரை வர மாதிரி இருக்குது. சவுண்டே வரக்கூடாது. எப்படி பெண்களுடைய சவுண்டு வெளியே வரக்கூடாது, பெண்களுடைய நடையுடைய சவுண்டை வெளியே வரக்கூடாது. அதான் கால் கா பர்தா. நம்மளுடைய வார்த்தைகளும் வெளியே வரக்கூடாது. அந்த அளவுக்கு பெண்கள். எதுக்காக சொல்கிறது? தப்லீகில் நீங்கள் 6 பேருக்கு 6 பேருடைய ஹல்கா தனியாக செய்யுங்க. 10 பேரோட அதிகமாக ஹல்கா இருக்கக்கூடாது. 10 தனித்தனியாக ஏன் சவுண்டு வெளியே வரக்கூடாது, எல்லாருக்கும் சவுண்டு போகணும். அந்த மாதிரி தாலீம் படிக்கும் போதும் மெதுவாக படிக்கணும். ஹஜரத் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வீட்டிலிருந்து வெளியே வந்து பார்த்தாங்க, சவுண்டு வெளியே வருதா? ஆயிஷா சவுண்டு கம்மி பண்ணுங்க, ஒன்றும் கம்மி பண்ணுங்க, ஒன்றும் கம்மி பண்ணுங்க. குர்ஆன் ஓதிட்டு இருந்தாங்க. குர்ஆன் ஓதும் போது சவுண்டு கம்மி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம சவுண்டு வெளியே வருது, வெளியே வரக்கூடாது. பெண்களுடைய சவுண்டு இருக்கின்றது, அது ரொம்ப குறைவாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சமயம் லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தி நபியுடைய ஆயத் இறங்கப்பட்டதோ அந்த சமயத்தில் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சவுண்ட் இருக்கின்றது, ரொம்ப உயர்ந்தமான சத்தம், ஒலியுடைய சத்தம். ரொம்ப ஹஜரத் உமர் எந்த அளவுக்கு மெதுவாக பேசுவார்கள் என்று சொன்னால் அடிக்கடி ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, என்ன சொன்னீங்க சொல்லுங்க, என்ன கொஞ்சம் ஜோராக சொல்லுங்க அப்படின்னு 1க்கு 2 தடவை 2க்கு 3 தடவை கேட்ட பிறகு அது உங்களுடைய சவுண்டு வெளியே வரும். அந்த மாதிரி பெண்கள், இப்போ பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல தேவையே இல்லை, ரோடு வரைக்கும் சொல்லி கேட்குது. அதே மாதிரி ஃபோன், உபைதுல்லா சார் சொல்லுவாங்க,
எந்த ஒரு ஃபோன் அந்நியர்களிலிருந்து வருதோ, தேவையில்லாத ஃபோன் வருதோ, அந்த சமயத்தில் வாயின் மீது துணி வைத்து பேசுங்கள். சத்தம், உங்களுடைய சத்தம் வெளியே மக்களுக்கு தெரியக்கூடாது. அவங்க சவுண்டு எந்த அளவுக்கு அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, அவங்க சவுண்டு எவ்வளோ கம்பீரமாக இருக்குது, அதெல்லாம் மக்களுக்கு சவுண்டுடைய விஷயங்கள் யாருக்கும் தெரியவே கூடாது. வாயில் துணி வச்சுட்டு பேசணும்னு சொன்னால், எப்போவுமே வீட்டில் ஆண்கள் இல்லை என்று ஃபோனில் சொல்லக்கூடாது. இல்லைங்க வெளியே போயிருக்கிறாங்க, இல்லை என்ன சொல்லணும், வேலையில் இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? வேலையில் இருக்கிறாங்க. மூன்றாவது, ஆண்கள் வெளியே சென்று விட்டாலும் ஆண்களுடைய பழைய செருப்பு வெளியே இருக்கணும். நான்காவது, பெண்களுடைய செருப்பு வெளியே இருக்கக்கூடாது, அதெல்லாம் உள்ள இருக்கணும். அந்த செருப்பை பார்த்து பணக்காரங்க வந்திருக்கிறாங்களா, ஏழைங்க வந்திருக்கிறாங்களா, வயசானவங்க வந்திருக்கிறாங்களா, வாலிபர்கள் வந்திருக்கிறாங்களா, சின்னவங்க வந்திருக்கிறாங்களா, பெரியவங்க வந்திருக்கிறாங்களா, அதெல்லாம் செருப்பை பார்த்து கண்டுபிடிக்கலாம். அதனால இந்த காலத்தில் செருப்பையும் பர்தாவில் வையுங்கள் என்று சொல்லுகிறார்கள். சால் கா பர்தா, ஹால் கா பர்தா, கால் கா பர்தா, பால் கா பர்தா. முடி சீவினாலும் அந்த முடியை கவரில் வைத்து விசடிக்க வேண்டும், இல்லையா தஃபன் செஞ்சிருங்க. அந்த முடி அப்படியே பறக்கிறது, பறந்து சாணால வருது, தொட்டுக்கையில் வருது, சாப்பாட்டில் வருது, டிஃபனில் வருது. டிஃபனை நம்ம பரிமாறணும்னு சொன்ன ஒருத்தவங்களுக்கு நீட்டாக எடுக்கிறாரு முடி. என்னங்க இது, என்ன இது ஐட்டம் புதுசாக இருக்குது என்னன்னு சொன்னால், சீவன முடியெல்லாம் வீட்டில் பறக்க விடுறது, பரன்னு சொல்லி அந்த முடி பறந்து போய் குக்கரில் போய் குக்கர்லேருந்து வெளியே வருது, சால்னாக்குள்ளே போய் சால்னாலேருந்து வெளியே வருது, தொட்டுக்கையில் போய் தொட்டுக்கையிலேருந்து வெளியே வருது. ஒரு தடவை பார்த்தோன்னு சொன்னால் வடையிலேருந்து முடி வருது. அந்த அம்மா கிட்ட கேட்டேன் நான், என்னம்மா இது? இல்லை வந்துருச்சு. எப்படி வந்துருச்சு? வடையில் முடி எப்படி வந்துச்சு? வடை மாவில் முடி, இட்லிக்குள்ளே முடி வருது. அந்த முடிகள் எல்லாம் நாம் பர்தாவில் வைக்க வேண்டும். இது பால் கா பர்தா. அதே மாதிரி தாய்மார்களே, மால் கா பர்தா, நம்மளுடைய வசதிகள் என்னவென்று நாம் காமிக்க தேவையில்லை. நம்ம எல்லாம் கல்யாணத்துக்கு போனோம்னு சொன்னால் கழுத்து ரொப்பி ஜேவராத் நகைகள் போட்டுக்கொண்டு, கை ரொம்பி வலையில் போட்டுக்கொண்டு, கொலுசை போட்டுக்கொண்டு, காதில் பெரிய கம்பலை போட்டுக்கிட்டு, கையில் விரல்களில் ஒரு 4 மோதிரம் 5 மோதிரம் போட்டுக்கிட்டு அடிக்கடி மூக்கு சொல்லிடுறது. எனக்கு என்னுடைய எத்தனை என்ன இருக்குது, மோதிரம் இருக்குது பாருங்கள், வைர மோதிரம் கூட இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. இல்லாதவர்கள் நம்மை பார்த்து என்று சொல்லிவிட்டால் அந்நஸ்ரு ஹக்குன், எல்லாம் அடுத்த மாதம் விற்று போயிடுச்சு. நகை இருக்குதா? இல்லை விற்றுட்டாங்க. நகை இருக்குதா? இல்லை விற்றுட்டாங்க. ஏன் விற்றாங்க? எதுக்கு அடிக்கடி காமிக்கணும்? அது மாதிரி நாம் மால் கா பர்தா. ரெண்டாவது, கொஞ்சம் நம்ம கணவர்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா ஊர் உலகெல்லாம் சொல்கிறது, உங்கள் கணவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு? 15 தானே, இவருக்கு 30,000 ரூபா சம்பளம். அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு? 30,000 தானா? இல்லை இவங்களுக்கெல்லாம் 80,000 ரூபா சம்பளம். அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அந்த டிஸ்கஸ்? அதனால தான் ஆம்பளைங்கிட்ட எப்போவுமே சொல்கிறது, உங்களுக்கு பர்க்கத் வர வேண்டிய 3 விஷயங்கள் பெண்கள்கிட்ட சொல்லாதீங்க. 1, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க சொல்லாதீங்க, தேவையில்லாத விஷயம் அது. அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு தொடர்பே இல்லை. ஆனால் 80% ஆம்பளைங்க எவ்வளோ சம்பாதிக்கிறோம் சொல்லிட்டாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. சொன்னதுலேருந்து கணக்கு புள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறாங்க. என்ன அர்த்தம்? அடிக்கடி மனைவி கேட்குறது, ஏங்க 20,000 ரூபா சம்பாதிச்சிங்க, சரி வீட்டு செலவு 6,000 ரூபா தான் ஆச்சு, மிச்சம் 10,000 ரூபா என்ன செஞ்சீங்க? இப்போ இந்த 14,000 ரூபாயில்
இவர் என்ன செஞ்சார், முழு கணக்கு கொடுக்கணும், மினிஸ்டருக்கு கொடுக்குற மாதிரி. தேவையா இந்த வாழ்க்கை? அந்த பர்க்கத்து வேணும்னு சொன்னால் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அது கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் பூர்த்தி செய்யப்படும். எந்த அளவுக்கு முடியுமோ. எவ்வளோ சம்பாதிக்க அது கேட்க தேவையில்லை. எவ்வளோ வருமானத்தை பற்றி நீங்கள் ஏன் கேட்குறீங்க? அது துவா செய்யுங்க, பர்க்கத்துக்காக துவா செய்யுங்க. வருமானத்தை பற்றி கவலை செய்யாதீங்க, கேள்வி கேட்காதீங்க. எந்த ஒரு மனைவி வருமானத்தை பற்றி அடிக்கடி கணவனிடம் கேள்வி கேட்பது, கணக்கு கேட்பது, இது பர்க்கத்தை எடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. மூன்றாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் எது சொல்லக்கூடாது, அது ஆண்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஒன்று தான் நம்மளுக்கு தேவையுள்ள விஷயம். அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் பர்க்கத்து வர வேண்டும் என்று சொன்னால் நம்ம வீட்டில் 5 அமல்கள் செய்ய வேண்டும். லத்தஜஅலு புயூத்தக்கும் குபரான். ஒன்றாவது என்ன, நாம் சுன்னத்து ஃபர்ல் வீட்டில் தொழுக வேண்டும். கணவர்கள் சுன்னத்து வீட்டில் தொழுது பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும். வீட்டுடைய ஆண்கள் இருக்கின்றார்களே, வீட்டில் சுன்னத் தொழுதுட்டு பள்ளிவாசல். எந்த ஒரு ஆண்கள் வீட்டில் சுன்னத் தொழுகக்கூடிய பழக்கம் உண்டாக்கி கொண்டார்களோ அந்த வீட்டில் சண்டை வராது. முதல் விஷயம். எந்த வீடு சண்டை இல்லாமல் வீடாக இருக்க சொல்லி பார்க்கலாம். எல்லா வீட்டில் சண்டை. வீடு மாளிகை மாதிரி இருந்தாலும் கூட நிம்மதி இல்லை. காரணம், நிம்மதி அடையக்கூடிய அமல்கள் வீட்டில் இல்லை. அது என்ன? சுன்னத்து வீட்டில் தொழுணும் இன்ஷா அல்லாஹ். வீட்டில் சுன்னத்து தொழுதால் 3 பிரயோஜனங்கள். ஒன்று, அல்லாஹ் வீட்டில் சண்டை நீக்கிடுவான். ரெண்டாவது, பர்க்கத்தை உண்டாக்குவான். மூன்றாவது, நிரந்தரமாக தீனின் மீது இருப்பார்கள். ஆயிடுச்சு. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன செய்யணும், விருந்தாளிகளை கவனிப்பது. வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாலும் கூட தண்ணி காட்டணும், தண்ணி கொடுக்கணும், தண்ணி பரிமாறணும். வீட்டில் விருந்தாளிகள் வந்தால் முதல்ல வீட்டில் ஒன்றுமே இல்லை, தண்ணி இருக்கா இல்லையா, தண்ணி கொடுங்க. அந்த தண்ணி உடைய மகிமை வெளியிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு தான் தெரியும். அது தண்ணி கொடுத்துருங்க போதும். எவ்வளோ தாங்கள் அவர்களை கவனிக்க முடியுமோ கவனிங்கள், போதும். அல்லாஹ் அறியக்கூடியவன். அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். இவங்க தன்னுடைய வசதியின் மீது கவனித்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா அதுக்கு இன்ஷாஅல்லாஹ் பலன் தருவான். ரெண்டாவது. மூன்றாவது, சதக்கா செய்து கொண்டே இருக்க வேண்டும். சதக்கா என்பது காசு பணம் மட்டும் கிடையாது. சதக்கா என்பது உபதேசம் செய்வதும் சதக்கா தான், நல்ல விஷயங்களை சொல்லுவதும் சதக்கா தான், நல்வழியை காட்டுவதும் சதக்கா தான், நல்ல விஷயங்களை நாம் கற்றுக் கொடுப்பதும் சதக்கா தான். வீட்டில் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்குறோம். என்னம்மா வீட்டில் எப்படிமா இருக்கிறாங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை நல்லா இருக்கிறாங்க சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையா நல்லா இருக்கிறாங்க. அவங்கள நம்ம நல்ல விஷயங்கள் சொல்லி அன்பாக பாசமாக இருக்கணுமா. கணவர் ஏதாச்சும் பெரிய விஷயம் சொல்லிட்டாருன்னு சொன்னால் கூட பொறுக்கணும், அவருக்கு பதில் சொல்லக்கூடாது. சும்மா இருங்க, இவங்க சொன்னாருன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல சும்மா இருங்க, இல்லை கொஞ்சம் மெதுவாக பேச, நீங்கள் முதல்ல மெதுவாக பேசுங்க. பதிலுக்கு பதில் கொடுக்குறது, இந்த மாதிரியெல்லாம் பேச்சு பேசி மனசை துன்படுத்தக்கூடிய செயல் செய்யாதீங்க. அதனால தான் சொன்னாங்க, எப்போவுமே திருமணம் செய்வதற்காக தேர்ந்தெடுக்கும் சமயத்தில் மனைவியை தேர்ந்தெடுப்பது கூடாது. பிள்ளைகளுக்காக அருமையான தாயை தேர்ந்தெடுங்கள் என்று சொன்னார்கள். இப்போ எப்படிங்க தாய் தேர்ந்தெடுப்பது? தாயை தேர்ந்தெடுக்க வேண்டும் சொன்னால் இவங்க அருமையான தாயை ஆவாங்களா ஆக மாட்டாங்களா நம்மளுக்கு என்ன தெரியும்? அவங்களுடைய தாயை பாருங்கள், அவங்களுடைய மகளுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க, அவங்க தாய் அவங்க மகளுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. எந்த மாதிரி தாய் இருப்பார்களோ அதே மாதிரி தான் அவங்களுடைய பிள்ளைங்களும் இருப்பாங்க. தாயை போல
பிள்ளை நூல் போல சேலை, जैसे पेड़ा वैसी रोटी, जैसे धागा वैसी साड़ी, जैसी माँ वैसी बेटी, जैसी माँ वैसी बेटी. அதே மாதிரி தாய் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இவர் நல்ல தாயாக இருப்பாளா என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தாயை பார்த்துக்கணும். அதுதான் மூணாவது விஷயம். சதக்கா என்பது வெறும் காசு பணம் சதக்கா மட்டும் கிடையாது. நம்ம சதக்கான்னு சொன்னால் வெறும் அதுதான் நினைக்கிறோம். நம்மளுடைய வீட்டில் கொஞ்சம் சால்னா அதிகமாகி பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டோம், தொட்டுக்காய் ஆயிடுச்சா நம்ம பகுதியில் கொடுத்துட்டோம், இந்த மாதிரி நம்ம சேவை செஞ்சு கொண்டே இருக்கணும். இது மூன்றாவது விஷயம். நான்காவது விஷயம் என்ன? எதிர் மூலமாக வீட்டில் பர்க்கத்து வரும் சொன்னாங்க. வீட்டில் சுன்னத்து முறையில் வாழ்க்கை வாழ வேண்டும். எந்த முறையில்? சுன்னத்தான முறையில். சாப்பிடும் போது சுன்னத், படுக்கும் போது சுன்னத், 1க்கு 2க்கு போகிறோம் சுன்னத். சுன்னத்தில் பெரிய சுன்னத் என்ன? வீட்டுக்குள் வரும் சமயத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு வருவது. எந்த ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, சலாம் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்து விட்டால் அவன் ஷைத்தானுடைய சவாரியாக மாறிவிடுகிறான். சலாம் சொல்லாமல் வீட்டுக்குள் நுழையக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சவாரிகள். ஷைத்தான் மேலே உட்காந்து வந்துடுவான் உள்ள. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லாமல் வந்து விட்டாலும் கூட வீட்டுக்கு வெளியே போயிட்டு உடனே சலாம் சொல்லிட்டு உள்ள வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த சுன்னத்தை பின்தொடர்ப்பது. 5வது விஷயம்தான், நம்மளுடைய வீடு எப்படி விருந்தாளிகளுக்காக வீடாக இருக்கின்றதோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளுக்கு வரக்கூடிய வீடாக மாற வேண்டும். ஹிஜ்ரத் என்பது பெண்களுக்கு 1ல் 3, நுஸ்ரத் என்பது 2ல் 3. என்ன அர்த்தம்? ஒரு சுலுஸ் அவர்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறாங்கன்னு சொன்னால் இங்கே 2 மாதம் நுஸ்ரத்து செய்யணும். நுஸ்ரத் என்றால் என்ன? நமக்கு எந்த அளவுக்கு முடியுமோ தீனுக்கு ஒத்துழைக்கணும். அல்லாஹ் நம்மளுக்கு வீடு கொடுத்துருக்கிறான். யா அல்லாஹ் நம்ம வீட்டில் ஜமாத் வந்து தங்கிட்டோம். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், தீனுடைய உழைப்பு செய்யக்கூடிய விருந்தாளிகள், அவர்களுடைய வருகை இருக்கின்றதே. அஃப்தர இந்தக்கும் ஸாயிமூன். எந்த ஒரு சமயம் நாம் யாராவது வீட்டில் விருந்துக்கு சென்றோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா கற்றுக் கொடுத்தார்கள். அந்த துவா என்ன? அஃப்தர இந்தக்கும் ஸாயிமூன் அகலத் ஆமக்குமுல் அப்ரார் வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா. நாம் துவா செய்ய வேண்டும், உங்களிடம் நோம்பாளிகள் இஃப்தார் செய்வார்களாக. நோம்பாளிகள் இஃப்தார் செய்யட்டும். அஃப்தரிக்கும் சாயிமுன், நல்ல மக்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் உங்கள் வீட்டில் விருந்தாளிகளாகுவார்களாக. அல்லாஹ்வுடைய நேசர்கள் உங்கள் தஸ்தர்கானில் வந்து உட்காரட்டும் என்ற துவா. அஃப்தரிக்கும் சாயிமுன் வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா. மலக்குமார்கள் உங்கள் மீது ரஹ்மத்தை உண்டாக்குவார்கள் என்று நாம் துவா செய்கிறோம். அதனால் வீட்டிலிருந்து எந்த ஒரு கை மேல் கையாக இருக்கோமோ அந்த கையை எல்லாம் கீழ் கையாக எல்லாம் மாற்ற மாட்டான். கொடுக்கக்கூடிய கை நிரந்தரமாக கொடுத்து கொண்டே இருந்தால் வாங்கக்கூடிய கையாக மாறாது. கொடுக்கக்கூடிய கை நிரந்தரமாக என்ன செஞ்சு கொண்டிருந்தால் கொடுத்து கொண்டே இருந்தால் வாங்கக்கூடிய கையாக அல்லாது மாற்ற மாட்டான். நியத்து செய்யலாமா இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே? அதுதான் தாவத்துடைய வேலையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள். இது எல்லா விஷயங்கள் இருக்கிறது, இதெல்லாம் தாவத்துடைய வேலை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள். அதனால் பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நியத்து செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் தாவத்துடைய வேலையில் வீட்டில் தாலீம் செய்வோம். ஃபதாயிலே அமாலுடைய தாலீம். அதே மாதிரி நாம் வரக்கூடிய எல்லா பெரிய நண்பர்களை எல்லா விதமான
கவனிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி நல்ல அஹ்லாக்கா. நான் ஒரு விஷயம், சின்ன விஷயம் சொல்கிறது, கண்ணாடி முன்னாடி நின்று நாம் பார்க்கும் சமயத்தில் முன்னாடி கண்ணாடியில் ஒருத்தவங்க தெரிவாங்களா தெரிய மாட்டாங்களா? நம்ம கண்ணாடி முன்னாடி நின்றால் கண்ணாடிக்குள்ளே ஒருத்தவங்க இருப்பாங்க, இருக்கிறாங்களா இல்லையா? முடிக்கிறீங்களா? कन्नाडी मुन्नाडी भाई हम अगर आईने के सामने खड़े हों, आईने में एक शक्ल नज़र आएगी. किसकी शक्ल है वो? जी, किसकी शक्ल? யாருடைய தோற்றம்? நம்முடைய தோற்றம். அந்த தோற்றத்தை நாம் பார்த்து சில கேள்விகள் கேட்க வேண்டும். நீ நல்லவனா? யார்கிட்ட கேட்கணும்? तोट्रम नजर आना उसे नी नल्लवला அப்படின்னு கேள்வி கேட்டால் அந்த தோற்றம் நம்மிடம் கேள்வி கேட்கிறது. நீ நல்லவனா? அங்கே கொஸ்டின் மார்க் வந்துடுது. நம்ம ஒரு கேள்வி கேட்டோம், நீ நல்லவனான்னு சொல்லிட்டு அதில் கேட்குது நம்ம கிட்ட. நாம் எப்படியானவர்கள் என்று நமக்கு தெரியும். நம்ம நல்லவங்களா இல்லையா அந்த அதுக்கிட்ட கேளுங்க, ஏன் நீ நல்லவன் இல்லை? அது சொன்னோம், உன் யோசனை சரியில்லை, உன் பேச்சு சரியில்லை, உன் பார்வை சரியில்லை, உன் கவனம் சரியில்லை, உன் தொழுகை சரியில்லை, உன் அக்லாக் சரியில்லை. நமக்கு நாமே உபதேசம் செய்து கொள்ள வேண்டும். அந்த உபதேசத்தை விட உண்மையான உபதேசம் யாருடைய உபதேசம் கிடையாது. எந்த ஒரு சமயம் நம்மளுடைய உள்ளம் நாம் நல்லவர்கள் என்று நம்பாதோ அது வரைக்கும் நாம் நல்லவர்கள் கிடையாது. நமக்கு நம்மளுடைய உள்ளமே நம்மை நல்லவர்களாக ஒத்துக்கொள்ளாத சமயத்தில் நம்ம என்ன விருப்பப்படுறோம்? எல்லாம் நம்ம நல்லவங்கன்னு சொல்லணும். நியாயமா? நமக்கு நாமே நல்லவர்கள் என்று சொல்ல முடியாத நிலையில் இருக்கும் சமயத்தில் நாம் நம்மளுடைய விருப்பங்கள் என்ன, ஆசைகள் என்ன? மக்கள் எல்லாமே ரொம்ப நல்லவங்க, மலக்குமார்கள் பார்க்குறாங்க, எப்படி நல்லவங்க? நீங்கள் நல்லவங்களா? இது நீங்கள் நல்லவங்களா? உங்களுக்கு நீங்களே நல்லவங்கன்னு சொல்கிறது ரெடியாக இல்லையாங்க? எப்படி நீங்கள் விருப்பப்படுறீங்க எல்லாம் உங்களுக்கு நல்லவங்கன்னு சொல்கிறதுக்காக? அதனால் நீயத்து செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஒருத்தவங்க சொன்னாங்க, எதுக்குங்க வேர்த்தவங்க நம்ம சொல்கிறோம், கொஞ்சம் ஓதி ஊதுங்க, கொஞ்சம் ஜரா தம் கரோ போல்த்தே நீ கைக்கு போல்த்தி. எதுக்காக சொல்கிறாங்க? அப்போ சொன்னாங்க, இவருக்கு தெரியும் நானும் அதுதான் ஓதுவேன், இவரும் அதுதான் ஓதுவார். ஆனால் இவரு ஓதி ஊதுனா கொஞ்சம் ஷிஃபா கிடைக்கும், நான் ஓதி ஊதுனா என் தம்மில் தம்மே இல்லைன்னு சொல்லிட்டு தெரியும். துவா செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் துவா செய்யலாமா? தன்னை நல்லவர்களாக அமைப்பதற்காக தான் தாவத்துடைய உழைப்பெல்லாம் தந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் தாங்கள் என்ன செய்யணும்? ஒரு 3 நாளைக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் போடுவதற்காக பெண்களுடைய ஜமாத், இப்போது ஸ்கூல் லீவுங்கெல்லாம் வருது, ஒரு ஜமாத் நம்ம தமிழ் பெண்களுடைய ஜமாத் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் பெங்களூருக்கு வரும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நியத்து செய்யுங்க, இராதா செய்யுங்க. 100 பை 100 பையுடைய வீட்டில் வந்திருக்கிறாங்களா? தஸ்கீல் செய்யுங்க, எல்லாம் செய்யுங்க. நம்ம வீட்டிலே வந்திருக்காங்க, தஸ்கீல் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் தஸ்கீல் செஞ்சு சுற்றி அனுப்பிச்சுடுங்க. ரொம்ப சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சுக்குவோம். துவாக்கு பிறகு தாங்கள் தஸ்கீல் செய்யுங்க. இல்லை தஸ்கீலுக்கு அப்புறம் துவா செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் தஸ்கீல் செய்யுங்க, அதுக்கப்புறம் துவா செய்யுங்க.